சரசு சமையல் வாங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போலாங்க. நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பருப்பு சட்னி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம என்ன தான் இட்லிக்கு சட்னி சாம்பார் குருமான்னு வச்சாலும் அப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சமயத்தில் குழப்பமாக இருக்கும். அதுக்காக தான் எங்கள் வீட்டில் இந்த பருப்பு சட்னி அரைச்ச அன்றைக்கி இதையும் வீடியோ எடுத்திருக்கேன். இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாங்க. ஒரு வாணலியை அடுப்பில் ஏற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டால் போதும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் குறைவாக தான் சேர்த்துக்குவோம். அதனால் நான் 2 மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் புஷ்ஷுன்னு எழும்பி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் மிளகாய் சேர்க்கணும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. பருப்பு சட்னி அப்படிங்கிறதால கடலைப்பருப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை வறுக்கும் போதுமே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்ல மணம் வரணும், அதே சமயத்தில் நல்லா செவந்தும் வரணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பருப்பு வாய்வு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுபட்ட கடலைப்பருப்பை வெளியில் எடுத்துட்டோம். கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுலேயே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து விட்டுக்கலாங்க. நம்ம சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்க்காமல் புளி மட்டுமே சேர்க்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பும் இதுலேயே சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதுமானது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பு மிளகாய் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா சூட்லேயே பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சட்னி அரைக்கிறோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாங்க. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொரப்பாக இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம சட்னிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நல்லெண்ணெயில் தான் நான் இப்போ தாளிச்சிருக்கேங்க. எங்கள் வீட்டில் இட்லிக்கு தான் இந்த மாதிரி சட்னி செஞ்சேங்க. இட்லிக்கு எல்லாருமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லியோட கூட கொஞ்சம் தயிர் சாதமும் வச்சு சாப்பிட்டேங்க. இந்த இட்லிக்கும் இந்த சட்னி நல்லா இருந்துச்சு. இந்த தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு மல்லிகைப்பூ இட்லி செஞ்சு கூடவே இந்த மாதிரி ஒரு பருப்பு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.